ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். இன்னைக்கு இந்த பாடி கார்ட் சீரிஸோட 2வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எதிர்க்கலும் பார்த்திருந்தோம்னா, நம்ம ஹங்டேயோட அஜாக்கிரதையினால பிரசிடென்ட் மேல ஒரு ஆள் மாவடிச்சிருப்பான். இதனால ஹங்டேவை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சஸ்பெண்ட் ஆயிட்டு வீட்டுக்கு போகும்போது தான் ஹங்டேக்கு தெரிய வரும் இந்த மாதிரி பிரசிடென்ட் இன்னைக்கு கொலை பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம். அதை தெரிஞ்சு பிரசிடென்ட் எப்படியாவது காப்பாத்தணும்னு அவர் வெக்கேஷனுக்கு போயிருக்க லேக் ஹவுஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யூனா காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான மிஷின் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை என்ன ஏதுன்னு சொல்லி பாக்கலான்னு போகும்போது அது திடீர்னு பிளாஸ்ட் ஆகி அதுல இருந்து ஏதோ ஒரு வேவ் மாதிரி கிளம்பி அந்த இடம் பூரா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. அந்த எது ஸ்ப்ரெட் ஆகுற இடம் எல்லாத்துலயும் கரண்ட் கட் ஆகுது. இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்யாம போகுது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி பிரசிடென்ட் இருக்கிற லேக் ஹவுஸ்க்கும் வருது. அங்கேயும் பவர் கட் ஆகுது. அப்போ அந்த சமயத்துல 3 கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. யார சுட்டாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓபன் பண்ணா காட்டுக்குள்ள மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் யாரையோ விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு ஆள் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி லேக் ஹவுஸ் தான் காமிக்கிறாங்க. நம்ம செக்யூரிட்டி சீஃப் இருந்துட்டு இந்த ஷூட்டிங்க பண்ணது யாருன்றத கண்டுபிடிச்சாச்சு. அது வேற யாரும் இல்ல, நம்மளோட ஏஜென்ட் ஹங்டே கியோங் தான் அப்படின்னு சொல்றாரு. என்னடா நடக்குதுங்க, திடீர்னு ஹங்டே எதுக்குள்ள இதுக்குள்ள வந்தான்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப அப்படியே அங்க காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் விரட்டிட்டு போயிட்டு இருக்கிறதே ஹங்டே கியோங் தான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பயந்து மரத்து பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சு ஹங்டே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். என்ன நடந்திருக்குன்னே புரியல. ஒரு 90 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த கரெக்டா 8 மணிக்கு அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு இல்லையா, அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆனோம்னா அங்க இருந்து வேவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக தான் அந்த கரண்ட் எல்லாம் கட் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா. அப்படி கட் ஆயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க பிரசிடென்ட் இருக்கிற பிஷிங் ஏரியாவில் பவர் கட் ஆயிருக்கா. அதை உடனே அங்க இருக்கிற கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த இடத்துல பவர் கட் ஆயிடுச்சு, என்ன ஏதுன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இங்க இவங்க இருக்கிற இடத்துலயும் பவர் கட் ஆகுது. பவர் கட் ஆனது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற வயர்லெஸ் போனு, ரேடியோ, கம்ப்யூட்டர்னு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன நடக்குதுங்க, எப்படி திடீர்னு இப்படி பவர் கட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த 3 கன் ஷாட் சத்தம் கேக்குது. கன் ஷாட் சத்தம் கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சத்தம் கேட்ட உடனே பிஷிங் ஏரியாவுக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ அங்க பிஷிங் ஏரியாவுல யாரோ லைட் மூலியமா சிக்னல் அனுப்புற மாதிரி தெரியுது, அதாவது மோர்ஸ் கோட்ல. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்போது இங்க இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மெசேஜ் அனுப்புறாங்க. உடனே செக்யூரிட்டி சீஃப் எல்லாம் ஓடி வராரு. எல்லாரும் ஓடி போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க 2 பேர் பிரசிடென்ட் கூட இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த 2 பேருமே செத்து போயிட்டாங்க. அந்த 2 பேரும் வேற யாரும் இல்ல, லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, பிரசிடென்ட் இந்த லேக் ஹவுஸ்க்கு வந்த உடனே 2 பேரும் மட்டும் தனியா ரூம்குள்ள கூட்டிட்டு போய் பேசியிருப்பார்ல, நம்ம பிளான் பண்ணபடிதானே எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தர் ஒரு எஸ்கார்ட் டீமோட லீடர், இன்னொருத்தர் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட். அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. சத்தம் கேட்டது 3 கன் ஷாட், ஆனா இங்க 2 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. இன்னொரு கன் ஷாட் எங்க நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் கவனிக்கிறாங்க அங்க பிரசிடென்ட்டையே காணோம். பிரசிடென்ட் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஒருவேளை பிரசிடென்ட் கன் ஷாட் பட்ட உடனே லேக்குள்ள விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. லேக்ல ஒரு ஷூ மிதந்துகிட்டு இருக்கு. உடனே லேக்ல தேடலாம், மேபி பிரசிடென்ட் இன்னமும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க ப்ளூ ஹவுஸ்ல இருக்கிறவங்க இப்ப பிரசிடென்ட் இருக்கிற அந்த கிராமத்தோட சேட்டலைட் பிக்சரை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஃபுல்லா பவர் கட் ஆகி இருக்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு மேசிவ் பவர் கட் அந்த இடத்துல எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் அதை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, இதை உடனே நம்ம மினிஸ்டர் ஷின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மினிஸ்டர் ஷின்ன காமிக்கிறாங்க. நம்ம ஏஜென்ட் லீசா அவர்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இங்க லேக் ஹவுஸ்ல லேக்ல டைவர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு லேக்குள்ள பிரசிடென்ட் ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுல தேடிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட்க்கு என்ன ஆச்சுங்கிறது கன்ஃபார்மா நமக்கு தெரியற வரைக்கும் இந்த விஷயம் நம்ம வெளியே போக கூடாது. கன் ஷாட் எந்த இடத்துல இருந்து நடந்திருக்குன்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சீஃப் விசாரிச்சுட்டு இருக்காரு. கரெக்டா எந்த இடம்னு தெரியல, ஆனா அது 7 o'clock டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இவங்க எந்தையுமே டைரக்டா பேசாம கோட் வேர்டு வச்சு பேசிக்குவாங்கன்னு. இவங்க 7 o'clock அப்படின்னு சொல்றதும் ஒரு டைரக்ஷன் தான். கடிகாரத்துல 7 o'clock அப்படிங்கும்போது அது எந்த 7 எந்த இடத்துல இருக்கோ அந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி தான் இவங்க 7 o'clockனு சொல்றாங்க. 7 o'clock டைரக்ஷன் அப்படின்னா ஏரியா 302 இல்ல ஏரியா 310 தான் இருக்கிறதுக்கு பாசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே செக்யூரிட்டி சீஃப் நம்ம ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட அந்த இடத்துல செக் பண்ண சொல்லி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ ஒரு ஏஜென்ட் ஓடி இந்த மாதிரி இந்த பவர் கட் இந்த கிராமத்துல மட்டும் இல்ல, இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த டவுனுமே பவர் கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி பவர் கட் மட்டும் கிடையாது, ரேடியோ, மொபைல் போன், வயர்லெஸ், கம்ப்யூட்டர், ஏன் கார் கூட வேலை செய்யல, கடிகாரம் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ இது சிம்பிள் பவர் கட் மாதிரி தெரியல, ஒருவேளை இது இஎம்பி அட்டாக்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் இங்க செக்யூரிட்டி சீஃப் எல்லாம் ஷாக் ஆயிடுறாரு. இஎம்பி அட்டாக்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் பாம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் பாம் என்ன பண்ணுனா, அது பிளாஸ்ட் ஆகும் போது அதுல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த பரவற இடத்துல எல்லாம் இருக்கிற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி விட்டுடும். யூசுவலா இந்த பாம் மிலிட்டரியில யூஸ் பண்ணுவாங்க. எனிமியோட கேம்ப்ல இந்த பாம் யூஸ் பண்ணி அவங்களோட கம்யூனிகேஷனை கட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி. இந்த விஷயம் இங்க நடந்திருக்கு அப்படின்னா இவங்க பிரசிடென்ட கண்டிப்பா அட்டாக் பண்றதுக்காக இதை வேணும்னே ப்ரீ பிளான்டா இதை பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் இவங்க யோசிக்கிறாங்க. இங்க இந்த எஸ்கார்ட்
டீம் வந்து நம்ம வரும்போது சில பொருட்கள் இஎம்பி ஷீல்டு பாக்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம், சில கம்ப்யூட்டர்ஸ் லைட் இதெல்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், கார் கூட பக்கத்துல இருக்க மிலிட்டரி கேம்ப்ல இருந்து கேட்டிருக்கோம், அதை நம்ம இப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து இந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த 2 ஏரியாவிலையும் நாங்க தேடினோம், அந்த இடத்துல வந்து ஸ்னைப்பர்ஸ் பதுங்கி இருந்ததுக்கான இடம் அடையாளம் இருக்கு, அதை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, அவங்க இப்ப புதுசாலாம் வரல, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல அந்த இடத்துல வந்து அவங்க நோட்டம் போட்டு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தோணுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த இஎம்பி பாம்ங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி, அது நம்ம ஊர்ல எல்லாம் கிடையாது, ஒரு டெரரிஸ்ட் கூட அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத சமயத்துல ஒரு ஸ்னைப்பர்ஸ்க்கு எப்படி இதெல்லாம் கிடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதுதான் இந்த டெக்னாலஜி அமெரிக்காவிலையும் ரஷ்யாவிலையும் மட்டும்தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சவுத் கொரியால இப்பதான் அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் ஃபைனல் டெஸ்டிங் கூட முடியல, அது எப்படி இங்க வந்திருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல இது வந்து நார்த் கொரியாவில இருக்குது, அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க, மேபி நார்த் கொரியாவில இருக்கிறவங்க தான் சவுத் கொரியாவோட பிரசிடென்ட்டை அசாசினேட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் இவங்க கெஸ் பண்றாங்க. அந்த சமயத்துல அந்த லேக் ஹவுஸ்க்கு ஒரு ஹெலிகாப்டர் வரத காமிக்கிறாங்க. அதே சமயம் இங்க ஹங்டே வந்து செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சு தள்ளி விட்டுட்டு உள்ள ஓடி வந்துட்டு இருக்கான், அவனை விரட்டிக்கிட்டே அந்த செக்யூரிட்டிஸும் வந்துட்டு இருக்காங்க. இவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் செக்யூரிட்டி சீஃப் பார்த்துட்டு இவன் எங்க ஏஜென்ட் தான்ப்பா விடுன்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. ஹங்டே வந்ததும் பிரசிடென்ட் நல்லா இருக்காரா, அவருக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறான். நாங்க நடந்த எதையும் வெளியே சொல்லவே இல்லையா, அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டா ஹங்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி மிலிட்டரி கொலோனல் ஒருத்தரை யாரோ கொண்டுட்டாங்க, அவர் சாகிறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் அட்டாக் பண்ண போறாங்கன்ற விஷயத்தை அவர் என்கிட்ட சொன்னாரு, அதனாலதான் நான் அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன், அந்த கொலோனலை கொலை பண்ணவன் தான் கண்டிப்பா இங்க பிரசிடென்ட் அட்டாக் பண்ண ஆளாவும் இருக்கணும், அது யாரு என்னங்கறத போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னோன்னே செக்யூரிட்டி சீஃப் வந்து உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கால் பண்ணுங்க, அங்க என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கு அவசியம் இல்ல, அதை நாங்க பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மினிஸ்டர் ஷின்னும் லீசாவும் வராங்க. இவங்க தான் ஹெலிகாப்டர்ல வந்திருப்பாங்க போல இருக்கு. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டா பிரசிடென்ட் எங்க, அவர் சேஃபா இருக்காரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ப்ளூ ஹவுஸ்ல இருக்கிற கண்ட்ரோல் ரூம்ல இருந்துட்டு இங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்க கண்டிப்பா கன் ஃபயர் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இவங்களும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க, கன் ஃபயர் நடந்தது உண்மைதான், ஆனா பிரசிடென்ட்க்கு என்ன ஆச்சுன்றது இன்னும் நாங்க கண்டுபிடிக்கல, என்ன நடந்ததுன்னே தெரியாம நாங்க எங்களால கவர்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா, அதனாலதான் நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் செக்யூரிட்டி சீஃப் வந்து சொல்றாரு. அதெல்லாம் விடுங்க, ஹங்டே சொன்னானே அது என்னாச்சு, அதை விசாரிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டா லீசா தான் சொல்றா, நானே நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அது என்ன ஏதுன்னு விசாரிச்சேன், ஹங்டே சொன்னதை வச்சு நாங்க விசாரிச்சப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த கொலோனல கொலை பண்ணவன் ஒரு வெல் ட்ரெயின்டு ஸ்பெஷல் போர்ஸ்ல இருக்கிறவனா தான் இருக்க முடியும், அவன் கொலை பண்ணதை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணீங்களான்னு கேட்கும் போதுதான் அந்த கேமராவை நானே என் கண்ணால பார்த்தேன், அந்த கேமராவில வேற யாருமே இல்ல, அந்த வீட்டுக்கு வந்துட்டு போனது ஏஜென்ட் ஹங்டேக்கியோங் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி லீசா சொல்றா. இதை கேட்டு ஹங்டேக்கே ஷாக் ஆகுது, இல்ல அவன் என் கண்ணு முன்னாடி தான் போனா, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான், அந்த இடத்துல யாருமே இல்ல, நீ மட்டும் தான் அங்க போயிருக்க, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, அந்த ஆளு உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போனாருன்னு சொன்னீங்க, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இங்க ஹங்டேக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த மினிஸ்டர் ஷின் சொல்றாரு, உங்க அப்பாவோட வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டியை நாங்க போய் விசாரிச்சோம், அந்த இடத்துக்கு நீ வரவே இல்லன்னே அவர் சொன்னாரு, அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமராவையும் செக் பண்ணோம், அங்க நீ வந்த மாதிரியும் எந்த ஃபுட்டேஜும் இல்ல, அந்த கொலோனல் வந்துட்டு போன மாதிரி எந்த ஃபுட்டேஜும் இல்ல, சோ நீ சொல்றது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஹங்டே கத்திக்கிட்டு இருக்கா, நான் சொல்றது உண்மைதான், இதெல்லாம் நடந்தது உண்மைதான் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ சீஃப் சொல்றாரு, இந்த மாதிரி ஏரியா 302ல ஸ்னைப்பர்ஸ் மறைஞ்சிருந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது, அங்க இருந்து தான் பிரசிடென்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க, அப்புறம் அவங்க எஸ்கேப் ஆகியும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரா. மினிஸ்டர் ஷீன் வந்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு, நாட்டோட பெஸ்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் ஆன பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி சர்வீஸ எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டு உள்ள வந்து பிரசிடென்ட்டையே அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகியும் போயிட்டான், இதை என்ன நம்ப சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க என்ன எங்க செக்யூரிட்டி சர்வீஸையே சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. உங்க செக்யூரிட்டி சர்வீஸ் எல்லாம் நான் சந்தேகப்படல, செக்யூரிட்டி ஏஜென்ட் ஹங்டேகியோங்க சந்தேகப்படுறேன், ஏன்னா இப்போதைக்கு கொலோனலோட மர்டர்ல பிரைம் சஸ்பெக்டே ஹங்டேகியோங் தான், அவனை சந்தேகப்படுறேன், ஒருவேளை அவனே கூட இங்க இருக்க கில்லருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், இங்க இருக்கிற ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாம ஒருத்தன் உள்ள வந்து பிரசிடென்ட் அட்டாக் பண்ணிருக்க முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் ஹங்டேகியோங்க அவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லி கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி நாம அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரா. ஹங்டேகியோங் வந்து நான் அந்த டைம்ல இங்க இல்லவே இல்ல, நான் எப்படி ஹெல்ப் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஒருவேளை நீ செக்யூரிட்டி சர்வீஸோட பிளான் கொடுத்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி லீசாவே சொல்றாளா. லீசாவே இந்த மாதிரி சொல்லுவான்றத ஹங்டேகியோங் எதிர்பார்க்கவே இல்லையா, அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கான். உடனே செக்யூரிட்டி சீஃபும் லீசாவை கூப்பிட்டு இவனை கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இவன் வந்து சீஃபை வந்து சமாதானப்படுத்த பாக்குறான், தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி வரும்போது டெபுட்டி சீஃப் வந்து துப்பாக்கி தூக்கி காமிச்சிடுறாரு, இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன், நீ ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி பண்ணினா யோசிக்காம சுட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரா. தாராளமா சுடுங்க சார், ஒரு ஏஜென்ட் துப்பாக்கியை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டான் அப்படின்ற மாதிரி இவனும் போய் முன்னாடி வரப்பா நின்னுட்டு இருக்கான். சீஃப் தான் அவனை சமாதானப்படுத்தி சொன்னதை கேளு, இப்போதைக்கு நீ இன்னசென்டா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது, பிரசிடென்ட்க்கு என்னாச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதா முக்கியம், சொன்னதுபடி கேளு அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவனுங்க அமைதியா போயிடுறான்.
இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் யூனாவை காட்டுறாங்க. அந்த பாம் பிளாஸ்ட்ல பறந்து போய் விழுந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு இடத்துல மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. இப்பதான் மெதுவா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாங்க. அந்த பாம் பிளாஸ்ட்ல அவங்க தூக்கி போடும் போது ஒரு சரிவான பாதையில சரிவான இடத்துல விழுந்ததுனால அப்படியே உருண்டுட்டு வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துதான் விழுந்திருப்பாங்க. இப்ப இவங்க எந்திரிக்கும் போது அந்த மிஷின் பக்கத்துல யாரோ 2 பேர் இருக்காங்க. அவங்க அந்த மிஷின் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் இவங்க கவனிக்கிறாங்க. அவங்க பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சுக்கலான்னு இவங்க நகர்றாங்க. அது காடு வேறையா, காட்டுல நிறைய சருகு இருக்கும், நைட் டைம் வேற, அமைதியா இருக்கிற நேரத்துல இவங்க நகர்ற சத்தத்தை அந்த ஆளுங்க கேட்டுடுறாங்க. யாரோ இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு யாருன்னு தேடிக்கிட்டே வராங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே அங்கங்க மறைஞ்சு இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் இங்க விரட்டிக்கிட்டே இருக்காங்க. கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி ஒரு வழியா அவங்க கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. கார்ல ஏறி யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணலாம்னு வாக்கி டாக்கி எடுக்கிறாங்க. வாக்கி டாக்கி கார் எதுவுமே தான் அந்த இஎம்பி பிளாஸ்ட்ல வேலை செய்யாம போயிடுச்சு. அது தெரியாம இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க, எதுவுமே வேலை செய்யல. அவங்க வேற வந்துட்டு இருக்காங்களா, சரின்னு சொல்லிட்டு கார் அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து இறங்கி ஓடுறாங்க. கீழே விழுந்ததுல கால்ல வேற அடிபட்டு அடிச்சாட்டுக்கு நடக்க முடியல, நொண்டியே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இங்க தேடிட்டு வந்த ஆளுங்களுக்கு இவங்க விழுந்த இடத்துல இந்த பொண்ணோட ஐடி கார்டு விழுந்திருக்கு போல இருக்கு. அந்த ஐடி கார்டு கையில கிடைச்சிருது. இவங்க போட்டோ, பேரு, அட்ரஸ், இவங்க வேலை பாக்குற போலீஸ் ஸ்டேஷன் முதற்கொண்டு எல்லாமே அவங்க கையில கிடைச்சிருச்சு. லேக் ஹவுஸ்ல செக்யூரிட்டி சீஃபும் டெபுட்டி சீஃபும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டெபுட்டி சீஃப் சொல்றாரு, இது நமக்கு பெரிய அவமானம். மிலிட்டரி போலீஸ், செக்யூரிட்டி சர்வீஸ்னு 1000 பேர் நம்ம சுத்தி இருந்தோம், நம்மளால இந்த அட்டாக்க தடுக்க முடியலையே. இது இவ்வளவு பெரிய அவமானத்தை அந்த ஹங்டே கேங் தான் நமக்கு தேடி கொடுத்திருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவன் எப்படி நம்மளோட செக்யூரிட்டி பிளான வெளியே கொடுக்கலாம், அவனை நானே விசாரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவர் கோவமா பேசிக்கிட்டு இருக்காரா. அதுக்கு செக்யூரிட்டி சீஃப் சொல்றாரு, கண்டிப்பா இதை ஹங்டே கேங் செய்யவே இல்ல, அவன் இதை செய்யவும் மாட்டான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற சொல்றாரு. இன்னொரு பக்கம் லீசா வந்து 2 மிலிட்டரி போலீஸோட ஹங்டேவை வந்து விசாரணைக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப லீசா சொல்றா, நீ சொன்ன எந்த விஷயத்துக்கும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல, அதனாலதான் என்னால உன் பக்கம் நின்னு பேச முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த ஹங்டே கேக்குறான், எனக்கு நடந்த விஷயம் எதுவுமே புரியல, எதுக்காக இந்த இஎம்பி அட்டாக் நடந்துச்சு, ஒருவேளை நான் அந்த அசாசினேஷனா இருந்தா நான் டைரக்டா ஸ்னைப்பர் கன்னை வச்சு சுட்டிருப்பேன், இந்த இஎம்பி பாம் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன், அவன் எதுக்காக இஎம்பி பாம்பை யூஸ் பண்ணணும், அதுவும் இஎம்பி பாம்பை யூஸ் பண்ணி பவர் கட் எல்லாம் பண்ணிட்டானா இருட்டுல அவனுக்கு டார்கெட் அச்சீவ் பண்றது கஷ்டமால இருக்கும், அவன் எதுக்காக இஎம்பி பாம்பை யூஸ் பண்ணா, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அதை பத்தியே அவன் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஒருவேளை அவன் அந்த பாம்பை யூஸ் பண்ணி கம்யூனிகேஷனை கட் பண்ணது மூலியமா ஈஸியா எஸ்கேப் ஆகலாம்னு அவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல என் அப்பாவோட மரணம், அந்த கொலோனலோட மரணம், இந்த இஎம்பி பாம், இந்த பிரசிடென்டோட அட்டாக், இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உன் அப்பாவோட சாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதெல்லாம் இங்க கொண்டுட்டு வராத அப்படின்ற மாதிரி லீசா சொல்றாங்க. இல்ல எனக்கு நல்லா தெரியும், என் அப்பாவோட சாவுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த லேக் ஹவுஸோட டாப் வியூ போட்டோ அங்க இருக்கிறத பாக்குறானா, அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த இடத்துலதான் அந்த ஸ்னைப்பரோட நெஸ்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பிரசிடென்ட் இருந்தா அந்த பிஷிங் ஏரியா இருக்கு, இங்க இருந்து அந்த ஆள் இங்க ஷூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உள்ள இருக்கிற யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிருக்கணும். நீங்க சொன்னது கரெக்ட் தான், யாரோ ஒருத்தங்க இங்க உள்ள இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்னைப்பரால சுற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கானா. அப்ப கூட வந்த மிலிட்டரி போலீஸ் எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. டக்குன்னு அவங்களை புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹங்டே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். ஹங்டே நேரா வந்து அந்த பிஷிங் ஏரியாக்கு பக்கத்துல ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்குது, அங்கதான் ஓடி வரான். அந்த டென்னிஸ் கோர்ட்டோட கேட் பாக்குறான், அதை வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கான அடையாளம் கீழே மண் தரையில கோடு போட்ட மாதிரி இருக்கு. அப்பதான் அவன் யோசிச்சு பாக்குறான், இவங்க ஸ்னைப்பர் இருந்தான்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து தான் பிரசிடென்ட கொல்ல முடியும், அது உண்மைதான். ஆனா அங்க இருந்து பிரசிடென்ட கொல்றதுக்கான வியூ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த கன் ஷாட் நடந்த சமயத்துல இந்த கேட் மட்டும் ஓபன் ஆகி இருந்துச்சுன்னா இவங்களோட லேக் ஹவுஸ்க்கு உள்ள இருந்து பிரசிடென்ட வந்து ஷூட் பண்றதுக்கான வியூஸ் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. ஏன் நம்ம அந்த கில்லர் வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் தங்கி இருக்கிற அந்த பில்டிங்ல இருந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இங்க ஹங்டே யோசிச்சுட்டு இருக்கும் போதே லீசாவும் அந்த 2 போலீஸ் ஆபீசரும் வந்து புடிச்சிடுறாங்க. நான் உடனே செக்யூரிட்டி சீஃபை பார்க்கணும், தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி இங்க ஹங்டே கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யூனா அங்க இருந்து ஒரு வழியா அங்க இருந்து நடந்து எஸ்கேப் ஆகி கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்க போல இருக்குது. கிராம மக்கள் எல்லாம் கரண்ட் இல்லாததுனால வெளியே நின்று என்னமோ பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யூனாவை பார்த்ததான் அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னாச்சு திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு, பவர் கட் ஆன உடனே ஒரு பஸ்ஸும் காரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட், நிறைய பேருக்கு அடிபட்டுடுச்சான். அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் வந்து கன் சத்தம் எல்லாம் வேற கேட்டுச்சு, ஏதாவது சண்டை நடக்குதா, வார் ஏதாவது போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாளிச்சுட்டு யூனா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஹங்டேவை வந்து சீஃபோட ரூம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் தனியா பேசணும்னு சொன்னதுனால அவரோட ரூம்ல இவனை மட்டும் தனியா விட்டுட்டு இவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹங்டே சீஃப் கிட்ட என்ன சொல்றான்னா, எனக்கு என்னவோ இந்த இஎம்பி பாம் வந்து அந்த ஸ்னைப்பர் எஸ்கேப் ஆகிறதுக்காக யூஸ் பண்ண மாதிரி தெரியல, அவங்க ஸ்னைப்பர்ஸ் நெஸ்ட் அங்க வச்சிருந்தாங்க இல்லையா, அது வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அங்க வச்சு நம்மள வேற பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு ஒரிஜினல் ஸ்னைப்பரை மறைக்கிறதுக்காக தான் இந்த இஎம்பி பாமையும் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரா. அப்ப ஹங்டே என்ன சொல்றான்னா, நீங்க கண்டுபிடிச்சிருக்க அந்த ஏரியா
ஏரியாவில இருந்து பிரசிடென்ட் வந்து சுடுறதுங்கிறது பாசிபிள் தான். ஆனா அது அந்த அளவுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா இஎம்பி பாம் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப இருட்டா இருக்கும். அந்த இடத்துல அங்க இருந்து ஷூட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கு பதிலா இங்க நம்ம செக்யூரிட்டி ஏஜென்ட் எல்லாம் தங்கி இருக்க இந்த ஏரியாவில இருந்து பிரசிடென்ட் இருக்கிற இடத்துக்கு வியூ பண்ணோம்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த டென்னிஸ் கோர்ட்டோட கேட் ஓபன் ஆகி இருக்கும் போது சோ கன் ஷாட் பண்றதுக்கு முன்னாடி யாரோ அந்த டென்னிஸ் கோர்ட்டோட கேட்டை ஓபன் பண்ணிருக்காங்க. கன் ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த இடத்துல இருந்து யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹங்டே சொல்றான். நீ என்ன விளையாடுறியா? எத்தனை பேர் நம்ம இங்க செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் எத்தனை பேர் இங்க இருக்கோம்? இத்தனை பேரை தாண்டி ஒருத்தன் உள்ள வந்து இங்க இருந்து அங்க பிரசிடென்ட் எப்படிடா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், பவர் கட் ஆன சமயத்துல எல்லாரோட கவனமும் பிரசிடென்ட் இருக்கிற ஏரியா பக்கம் தான் இருக்கும். சோ முதல்ல பிரசிடென்ட் இருக்கிற ஏரியாவை நோக்கி தான் எல்லாரும் போவாங்க. யாருமே தேவையே இல்லாத செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் தங்குற இந்த இடத்தை பத்தி யாரும் அக்கறைப்படவே மாட்டாங்க. சோ இந்த இடத்துல இருந்து தான் யாரும் சுட்டிருக்காங்க. அதுவும் எக்ஸாக்டா சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு போய் செக்யூரிட்டி சீஃப் ரூமோட விண்டோவை ஓபன் பண்றான். கரெக்டா இவன் விண்டோ ஓபன் பண்ணும் போதே அந்த கில்லரும் இதே விண்டோ ஓபன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் ஸ்னைப்பர் கன்னை வச்சு பிரசிடென்ட் இருக்கிற அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு செக்யூரிட்டி எஸ்கார்ட் டீம் லீடரை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செக்யூரிட்டி ஏஜென்ட் சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம பிரசிடென்ட் அங்க ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கும்போது மூணாவது ஷாட் பிரசிடென்ட்க்கு விழுது. பிரசிடென்ட் வந்து குண்டடி பட்ட உடனே அப்படியே லேக்குள்ள விழுற மாதிரி காமிக்கிறாங்க. இத வந்து கெஸ் பண்ணி இங்க ஹங்டே சொல்றான், நான் உங்களை சந்தேகப்படல, ஆனா யாரும் உங்களோட ரூமை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் பிரசிடென்ட் யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து தான் கிளியர் வியூ கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அந்த டைம்ல இங்க யாரு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்கிற, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஹங்டேக்கு காதுல வந்து கிளாக்கோட சவுண்ட் கேக்குது. அமைதியா இருக்கிற போது அந்த கிளாக்கோட சவுண்ட் ரொம்ப சத்தமா கேட்கும்ல, அந்த மாதிரி ஹங்டேக்கு கேக்குது. இந்த இஎம்பி அட்டாக்ல எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் ஸ்டாப் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் கிளாக் கூட. அப்ப அவன் வால் கிளாக்க பாக்குறான். அது 8 மணில அப்படியே நின்னுட்டு இருக்குது. ஏன்னா 8 மணிக்கு தானே பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. அப்ப அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு கவனிக்கும் போதுதான் அங்க ஹேங்கர்ல சீஃபோட கோட் மாட்டி இருக்குது. அந்த கோட்டுக்குள்ள இருந்து தான் இந்த சத்தம் கேக்குது. அப்பதான் ஹங்டே சொல்றான், இந்த மாதிரி ரஷ்யா வந்து ஒரு வாட்ச் இன்வென்ட் பண்ணிருக்காங்க. இஎம்பி அட்டாக்ல கூட பாதிக்காம வேலை செய்யற மாதிரி ஒரு வாட்சை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இவன் நடந்து போய் அந்த கோட்டுக்குள்ள கைய விடுறான். ஒரு வாட்ச் இருக்கு. அந்த வாட்ச் நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்குது. இத பாக்கும்போது என்ன தெரியுது, உங்களுக்கு இந்த இஎம்பி மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல இங்க இஎம்பி அட்டாக் நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த வாட்சை வச்சு டைம் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல ஸ்னைப்பர் கன்னை வச்சு பிரசிடென்ட ஷூட் பண்ணதே இந்த செக்யூரிட்டி சீஃப் தான். இத வந்து கரெக்டா நம்ம ஹங்டே கண்டுபிடிச்சிட்டான்றது தெரிஞ்ச உடனே செக்யூரிட்டி சீஃப் கன் எடுத்து நீட்டிடுறாரு. இவனால இதை நம்பவே முடியல. அப்ப நீங்க தான் பிரசிடென்ட சுட்டீங்களா, எதனால இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, அவெல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவன், சாக வேண்டியவன், அதனாலதான் சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப டீம் லீடரும் அந்த செக்யூரிட்டி ஏஜென்ட்டும் என்ன பண்ணாங்க, அவங்களையும் சுட்டீங்க அப்படின்னு கேட்டா அது அவங்க செஞ்ச தியாகம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை உங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல சீஃப் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இவன் டக்குன்னு போய் சீஃப் அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து விண்டோ வழியா எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இவன் எஸ்கேப் ஆகி போயிட்டானா நம்மள போட்டு கொடுத்துருவானேன்ட்டு ஹங்டேவை சுட்டு கொள்ளணும்னு சொல்லிட்டு இவர் சுடுறாரு. இந்த சத்தம் வெளியே இருக்க எல்லாருக்குமே கேக்குது. மறுபடியும் கன் ஷாட் சவுண்டான எல்லாரும் ஷாக் ஆகி போயிடுறாங்க. இங்க இருந்துதான் சத்தம் கேக்குதுன்னு எல்லாரும் ஓடி வராங்க. லீசா வெளியே தானே இருக்கா, அவ டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றான்னு தெரிஞ்ச உடனே சீஃப் என்ன பண்றாருன்னா அவர் கையை அவரே சுட்டுக்கிறாரு. இவங்க ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தோடனே இவன் இந்த வழியே எஸ்கேப் ஆகி போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. எல்லாரும் ஹங்டேவை விரட்டி மினிஸ்டர் ஷின் வந்து சீஃப் கிட்ட விசாரிக்கிறாரு என்ன ஆச்சுன்னு சொல்லி. இந்த மாதிரி பிரசிடென்ட் அட்டாக் பண்ணது ஏஜென்ட் ஹங்டே கியாங் தான் அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லிடுறாரு. இங்க காட்டுக்குள்ள ஆர்மி போலீஸ் செக்யூரிட்டி டீம் எல்லாரும் வந்து ஹங்டேவை விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இததான் நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க. அப்ப ஹங்டே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இவங்க சீஃப் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வர்றதுக்கு முன்னாடி சீஃப் கிட்ட கேட்டிருப்பான், என் அப்பாவையும் கொலை பண்ண சொல்லி நீங்க தான் ஆர்டர் போட்டீங்களா, அந்த கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் 98க்காக தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதையும் பிரசிடென்ட் இவர்கிட்ட அப்பா கிட்ட என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருப்பாருல, அதையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்ப யூனாவும் இதே டாக்குமெண்ட்டை பத்தி தான் கேட்டிருப்பா. உடனே அவர் வாலெட் எடுத்து பாக்குறா. யூனாவோட கார்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த கார்ட்ல இருந்து வெளியே ரோட்டுக்கு வரானா. அப்போ ஒரு கார் அங்க வருது. அந்த கார்ல இருக்கிற ஆளை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அந்த கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். கார் எப்படி அங்க வந்துச்சுன்னு கேட்காதீங்க. அந்த இஎம்பி அட்டாக் நடந்த சமயத்துல அந்த இடத்துல இருந்த காரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் தான் டேமேஜ் ஆயிருக்கும். இந்த கார் அதுக்கப்புறம் வந்ததுதான், அதனால அது வேலை செய்து அந்த காரை அவங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு அங்க இருந்து ஹங்டே எஸ்கேப் ஆகி போயிட்டான். இன்னொரு பக்கம் யூனா எப்படியோ எஸ்கேப் ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனே ஒரே இருட்டா இருக்கு. அங்க யாருமே இல்ல. யாரையாவது கான்டாக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணா அங்க எதுவுமே வேலை செய்யல. நல்ல வேலையா லேண்ட்லைன் போன் மட்டும் வேலை செய்யுது. அதை யூஸ் பண்ணி யாருக்கோ கால் பண்றாங்க. காலும் போகுது. ஆனா அதுக்குள்ள யாரோ வெளியே இருந்து டெலிபோன் வயரை கட் பண்ணி விடுறாங்க. என்ன ஆச்சுன்னு பாக்கலான்ட்டு இவங்க வெளியில போகும்போதுதான் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. வெளியே வந்து அந்த ஜேசன் டெலிகாம்ங்கிற ட்ரக் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்தது இவங்க பயந்து போயிட்டு மெதுவா ஒரு ஜன்னல் வழியா போய் எட்டி பாக்குறாங்க. அந்த ட்ரக்ல 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு ஆள் அங்க வந்து யூனாவை அட்டாக் பண்ண பாக்குறான். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த விண்டோவை மூடிட்டு வேற பக்கமா போலான்னு பார்த்தா அங்க இன்னொரு ஆள் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டுக்கிட்டு இருக்கான். இங்க இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ள
உள்ளுக்குள்ள சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு விண்டோ வழியா இங்க யூனா எகிரி வெளியே குதிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல வந்து நம்ம ஹங்டே வந்து யூனாவை பிடிச்சிடுறான். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை கூட்டிட்டு அங்க இருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆகி போறாங்க. 2 பேரும் கார்ல எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது ஹங்டே யூனா கிட்ட கேக்குறான், அவங்க எல்லாம் என்னதான் விரட்டிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன், ஆனா பாக்க போனா அவங்க உன்ன கொலை பண்ண வந்த மாதிரி தெரியுது, யார் அவங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு யூனா இருந்துட்டு, உங்ககிட்ட போன் இருக்கா, நான் உடனே ரிப்போர்ட் பண்ணணும், போன் இருந்தா கூட, உங்ககிட்ட கன் இருக்கா, நீதான் ஏஜென்ட் இல்ல, கன் வச்சிருப்பல அப்படின்ற மாதிரி படபடன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட கன் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றானா. என்ன மாதிரி ஏஜென்ட் நீ, கன்னு கூட இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. கன் இருந்தா நான் ஏமா ஓட போறேன் இப்படி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரா. எதுக்காக அந்த ஆளுங்க உன்னை கொலை பண்ண வந்தாங்கன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹங்டே கேக்குறானா. அவங்க 2 பேரும் அப்பாவை கொலை பண்ண கொலைக்காரங்க அப்படின்ற மாதிரி யூனா சொன்னதும் ஹங்டே ஷாக் ஆயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் சீஃப பாக்குறதுக்கா லீசா வந்திருக்கா. லீசா வந்துட்டு இந்த மாதிரி ஹங்டே வந்து நாங்க வாண்டட் லிஸ்ட்ல போட்டுட்டோம், தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் கேக்குறா. நிஜமாலுமே ஹங்டே உங்களை ஷூட் பண்ணானா? ஏன்னா ஹங்டே சந்தேகப்பட்டது என்னன்னா, இங்க செக்யூரிட்டியோட குவார்டர்ஸ்ல இருந்து தான் யாரோ பிரசிடென்ட் ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஹங்டே சந்தேகப்பட்டான். அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக உங்களை ஷூட் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி லீசா கேக்குறாளா. அவன் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல சார், அந்த டென்னிஸ் கோர்ட்டோட கேட் ஓபன் பண்ண அடையாளம் தெளிவா இருக்குது. ஒருவேளை ஹங்டே சந்தேகப்பட்டது உண்மையா இருந்தா யாரோ இங்க இருந்து தான் அங்க ஷூட் பண்ணிருக்காங்கன்றதும் உண்மையா தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி லீசா சொல்றாளா. அதுக்கு சீஃப் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாரு. அவர் கைய மெதுவா பின்னாடி பாக்கெட் கிட்ட கொண்டுட்டு போறாரு. இவங்க சைட்ல இடுப்புல தானே கன் எல்லாம் சொருகி வச்சிருப்பாங்க, இவர் கன்னை தான் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு லீசா அப்படியே நோட் பண்றாளா. ஆனா அவர் டக்குனு பாக்கெட்ல கைய விட்டுக்கிட்டு, நாங்க மதியானம் தான் அந்த டென்னிஸ் கோர்ட்டை செக் பண்ணோம், அதனால அப்ப கேட் ஓபன் பண்ணிருக்கோம், அந்த அடையாளத்தை நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது விசில் சத்தம் கேக்குது. அந்த பிஷிங் ஏரியாவில இருந்து பிரசிடென்ட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. யூனா ஹங்டேவை அவங்க அப்பாவோட கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த இடத்துலதான் உங்க அப்பா கார் உருண்டு விழுந்து கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நின்னுட்டு அவன் கண்ணு முன்னாடி அவங்க அப்பாவோட கார் ஆக்சிடென்ட் ஆகி நின்னுட்டு இருக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ் உடனே வந்துருச்சுல, என் அப்பா ரொம்ப நேரம் வழியில கஷ்டப்படல அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்டு இங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அங்க லேக்ல வந்து பிரசிடென்ட கண்டுபிடிச்சோன்னு சொல்லி தூக்கிட்டு வராங்க. அவர் தூக்கிட்டு வரும்போது இந்த டெட் பாடி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஜிப் கவர், அதுல போட்டு தூக்கிட்டு வராங்க. என்னாச்சு, பிரசிடென்ட் இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை நீங்களே செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்தவங்க சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சீஃப் தான் போய் ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. இங்க வந்து யூனா வந்து ஹங்டே கிட்ட அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ராத்திரி 2 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்ப நான் வந்து பாக்கும்போது உங்க அப்பா கையில ஒரு கவர் வச்சிருந்தாரு, இந்த கவருக்காக தான் அவங்க அவரை விரட்டிட்டு வரதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கவர்ல கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் 98 எழுதி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். அவளும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிடுறான். ஹங்டே திரும்ப திரும்ப அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஆமா அப்படிதான் எழுதி இருந்துச்சுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல ஏதோ ஒரு வண்டி வர சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க, ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது. இங்க அந்த பிரசிடென்டோட டெட் பாடியை ஓபன் பண்ணி பார்த்தா அது பிரசிடென்டே இல்ல, வேற யாரோ ஒரு ஆள். அது யாருன்னு கூட இவங்களுக்கு தெரியல. யாரு இந்த ஆளு, பிரசிடென்ட் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி இவங்க குழம்பி போயிருக்கும் போதுதான் நமக்கு பிரசிடென்ட காட்டுறாங்க. காட்டுக்குள்ள எங்கேயோ மயங்கி விழுந்து கிடக்குறாரு. அவர் உடம்பு பூரா அடிபட்டு இருக்குது, தலையெல்லாம் அடிபட்டு ரத்தமா இருக்குது, அவர் மயங்கி விழுந்து கிடக்குறாரு. அப்பதான் அங்க பிரசிடென்ட் லேசா கான்சியஸ் வருது. அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. பிரசிடென்ட் வந்து நம்ம ஹங்டேவோட அப்பா செக்ரட்டரி ஹான் இருக்காரு இல்லையா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ஒரு கான்வர்சேஷன் தான். பிரசிடென்ட் சொல்றாரு மார்ச் 5ஆம் தேதி எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹங்டேவோட அப்பா இருந்துட்டு, நமக்கு அந்த ஒரு நாளை விட்டா வேற வாய்ப்பே கிடைக்காது, அன்னைக்கு மட்டும் நம்ம அதை சரியா பண்ணலன்னா நம்ம எல்லாம் ஆபத்துல மாட்டிக்குவோம், ஆனா இது ரொம்ப ரிஸ்க் ஆனது, உங்க லைஃபையே நீங்க வந்து ரிஸ்க்ல வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு உங்க பிரசிடென்ட் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருக்க யாரையும் நம்பாதீங்க, நம்மள தவிர வேற யாரையும் நீங்க நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயத்த பிரசிடென்ட் யோசிச்சு பார்த்துட்டே அப்பதான் அவர் கண்ணு முழிக்கிறாரு. இங்க இன்னொரு பக்கம் ஹங்டேவும் யூனாவும் நின்னுட்டு இருந்த இடத்துல ஒரு ட்ரக் வந்துச்சு இல்லையா, அது ஆக்சுவலா அந்த கில்லர்ஸ் வந்து ஜேசன் டெலகாமோட ட்ரக் தான். அது இவங்களை இடிக்கிறதுக்காக தான், இவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. இதோட இந்த 2வது எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.